என்ன பார்த்தாடா யாருன்னு கேட்டுட்ட, பொருடா நான் யாரென்று உனக்கு புரிய வைக்கிறேன் என்று சிம்பு விராட் கோலியை பார்த்து கேட்ட ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நண்பர்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். அதே போல கேரளாவிலே அதிகமான வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள் என்னென்னன்றதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். விராட் கோலி தனக்கான ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்த காலம் அது. அந்த சந்தர்ப்பத்திலே நம்ம சிம்பு அவரை சந்திக்கிறார். ஜாலியாக பேசலாம் என்று சொல்லி விராட் கோலி கிட்ட போய் ஹாய் என்றிருக்கிறார். அதற்கு விராட் கோலியோ ஹாய் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க யார் என்று சொல்லுங்க என்று சொல்லி ஒரு போர்டு போட்டிருக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காத நம்ம எஸ்டிஆருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. நான் சிம்பு என்று சொல்லியும் பார்த்திருக்கிறார். சிம்புவா, எனக்கு தெரியவே தெரியாது என்று விட்டு போய்விட்டார். என்ன பார்த்தாடா யார் என்று கேட்டுட்ட, ஒரு நாளைக்கு என்னை யார் என்று நிரூபிச்சு காட்டுறேன் என்று சொல்லி சபதம் எடுத்திருக்கிறார் சிம்பு. திடீரென ஒரு நாள் ஆர்சிபி அணியினுடைய நேர்காணல் வீடியோ ஒன்றிலே சிம்பு நடிச்ச 10 தல திரைப்படத்தின் ஒரு பாடலை சமீப காலமாக அதிகம் விரும்பி கேட்பதாக கோலி கூறியிருக்கிறார். இதை கேட்டதும் சிம்புவுக்கு சரியான சந்தோஷம். ஏன் தெரியுமா? அன்று ஒரு நாள் சபதம் எடுத்தோம், இன்று நம்ம பாட்டியை கேட்கும் அளவுக்கு வந்துவிட்டது. இதுதான் வெற்றி, எனவே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று. அதோட இப்பவும் விராட் கோலிக்கு என்னை தெரியுமா என்று தெரியாது, ஆனால் அவர் விரும்பி கேட்கும் பாட்டில் நான் இருக்கிறேன், இதுவே எனக்கு போதும் என்றிருக்கிறார் எஸ்டிஆர். இங்கே இருக்கிற சந்தேகம் என்னவென்றால், 10 தல திரைப்படத்தில் சிம்பு நடித்திருக்கிறார் என்பதற்காக கோலி அந்த பாட்டை விரும்பி கேட்டாரா, இல்லையா அது ஏஆர் ரஹ்மானின் இசையில் வெளிவந்த பாடல் என்பதற்காக விரும்பி கேட்டாரா என்பதுதான் இங்க இருக்கிற சந்தேகம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்துடலாம். கேரளாவிலே அதிக வசூல் செய்த டாப் 10 தமிழ் திரைப்படங்கள். இந்த பட்டியலில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித்தின் ஒரு படம் கூட இல்லை. இப்போது வெளியாகி இருக்கிற குட் பேட் அக்லி கேரளாவிலே 6 கோடி வரை வசூலித்திருக்கிறது. இதுதான் அஜித்தினுடைய கரியரிலேயே கேரளாவில் அதிகம் வசூலித்த திரைப்படம். விஜயை பொறுத்தவரை கேரளாவில் இருக்கக்கூடிய மம்மூட்டி, மோகன்லாலுக்கு அடுத்தபடியாக அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் அவர். இவருடைய படங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அதே மவுசு கேரளாவிலும் இருக்கு. அதேவேளை கேரளாவில் அதிகம் வசூலித்த படங்களின் பட்டியலிலே தளபதி விஜயின் படம் தான் டாப். ரஜினி, கமல் கூட இவருக்கு பிறகுதான். இந்த பட்டியலில் விஜயின் 3 திரைப்படங்களும் ரஜினியின் 3 திரைப்படங்களும் இருக்கின்றன. முதலிடத்தில் லியோ இருக்கிறது, 60 கோடியை வசூலித்திருக்கிறது. அடுத்து 57 கோடி வசூலோடு ஜெயிலர் இருக்கிறது. 40 கோடி வசூலுடன் விக்ரம் 3வது இடத்தில் இருக்கிறது. அடுத்த இடங்களை பார்த்தால் பொன்னியின் செல்வன் பாகம் 1 24 கோடியையும், பிகில் 20 கோடியையும், ஐ திரைப்படம் 20 கோடியையும், பொன்னியின் செல்வன் பாகம் 2 19 கோடியையும், மெர்சல் 17.5 கோடியையும், 2.0 திரைப்படம் 17 கோடியையும், வேட்டையன் 17 கோடியையும் வசூலித்திருக்கின்றன. இவைதான் நண்பர்களே இந்த வீடியோ பதிவிலே நாங்கள் பார்த்த விஷயங்கள். இந்த விடயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.